அனடா கணிதம் அறிவும் எளிதாக. என்னது கூம்பு, அரைக்குளம், உருளை இந்த 3 பத்தி ஒரு கனஅளவுகளின் விகிதத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப எளிமை. இந்த கேள்வியிலே இதுக்கான ஆன்சர் இருக்கு. கூம்பு, அரைக்கோளம், உருளை 3ஐயும் எடுத்துக்கிறாங்க. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, சமமான அடிப்பக்கம், சமமான உயரம் கொண்டுள்ள நிலையில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. கணக்குள்ள போவோமா? ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா இவற்றோட கன அளவுகளுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஃபார்முலா? கூம்பின் கன அளவு 1/3 πr² h. இந்த வீடியோட எண்ணில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா கூம்போட கனளவு உருளையோட கனளவு வச்சு எப்படி கூம்போட கனளவு நம்ம கொண்டு வரலாங்கிறத நம்ம சொல்லலாம். ரைட். அடுத்து அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr³. கடைசியா உருளையின் கன அளவு πr²h. ரைட். இப்போ நம்ம இதில் எந்த விதமான நேரத்தையும் நம்ம வீணடிக்க வேணாம். எல்லா ப்ரொசீஜரும் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்லா சமமான அடிப்பக்கம் இருக்குன்னா, சமமான அடிப்பக்கம் இருந்தாலே இந்த லெட்டர்கள் இருக்குல்ல, πr²h, πr³ πr²h அது எல்லாமே கேன்சல் ஆயிரும். நம்மளோட நேரம் அத்தனையுமே மிச்சம் பண்ணிடலாம். இதில் இருக்க நம்பர் மட்டும் எடுத்துக்குவோம். என்ன? 1/3. கேள்வியில் விகிதம் கேட்டதுனால நான் என்ன போட்டுக்கிறேன்னா, அந்த விகிதத்துக்கான ரேஷியோ வடிவத்தை போட்டுக்கிறேன். இன்னொன்று என்னது? 2/3. இன்னொன்று என்னது? இங்கே யாருமே இல்லைன்னா முன்னாடி என்ன நம்பர் இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். ரைட். எனக்கு என்னென்னா பகுதியில் யாருமே இருக்கக்கூடாது. பகுதியில் இருக்க நம்பர் வந்து 1ங்கிற நம்பர் இருக்கணும். ரைட்டா? அப்போ பகுதியில் இருக்க நம்பர் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே யாருமே இல்லை. நான் 3ஆல் எல்லாத்தையுமே பெருக்கிறேன். 3ஆல் எல்லாத்தையும் பெருக்கிறேன். அப்போ 3 பெருக்கல் 1/3 இஸ்ட்டு 3 பெருக்கல் 2/3 இஸ்ட்டு 3 பெருக்கல் 1 பெருக்கோமா? இந்த 3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இந்த 3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். நம்ம கணக்கில் சொன்ன மாதிரி தான் பகுதியில் யாருமே இல்லை. இங்கே யார் நம்பர் இருக்கா? 1 இஸ்ட்டு 2 இஸ்ட்டு 3 3. அப்போ வீட்டுக்கான விடை என்ன? 1:2:3. இது அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது 99வது வருஷத்துலையும் 2014வது வருஷத்துலையும் குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. அடிக்கடி இது மாதிரி போட்டி கணக்கும் வரலாம், அல்லது இதே கணக்கு இனி ஒரு போட்டி தேர்வுலே வரலாம். ரைட். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கூம்போட கன அளவுக்கும் உருளையோட கன அளவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னால் ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னேன். என்னென்னா உருளையோட கன அளவு மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்குவோம். அதில் 3ல் 1 பங்கு தான் கூம்போட கன அளவு. தெரிஞ்சுக்கோங்க. உருளையோட கன அளவில் அதே ஃபார்முலா தான் யாருக்கு வரும்? கூம்புக்கும் வரும். அதில் 3ல் 1 பங்கு தான் யார்? கூம்போட கன அளவு. நன்றி.